மீனவசம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த 3வது ப்ரோமோவை செம்ம ஃபன்னா விட்டுருக்காங்க. ரொம்ப சீரியஸா இந்த கோர்ட் டாஸ்க் போயிட்டு இருக்குல்ல, அதனால ஃபன்னா ஒரு ப்ரோமோவை விடலான்றதுக்காக தான் இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நிறைய லைக் வந்ததுன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதனால தயவு செஞ்சு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ ஜாலியா ஃபன் தான் பண்றாங்க. என்ன கேஸ்ன்றதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, சுபிக்ஷா வந்து அடிக்கடி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பீட் பாக்ஸிங் பண்றன்ற மாதிரி எச்ச கண்ட இடத்துல துப்பிடுறாங்க. அதாவது கிண்டலா தான் சொல்றாரு, சீரியஸா சொல்ல. அதாவது எச்சு தெரிக்கும் பாத்தீங்களா, அதை மீன் பண்ணி சொல்றாரு. அதுதான் கேஸா வந்திருக்கு. ஜட்ஜஸ் யாரு? கானா வினோத், அதுக்கப்புறம் எஃப்ஜே. அதே மாதிரி சுபிக்ஷாக்கு ஆதரவான வக்கீல் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி. அதே மாதிரி விக்ரம்க்கு ஆதரவான வக்கீல் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி. இதுதான் கேஸா நடக்குது. சோ எல்லாருமே ஜாலியா தான் பேசிக்கிறாங்க. இல்ல நம்ம சீரியஸா பயங்கர சீரியஸா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. சபரி காமெடியா சொல்றாரு. அதாவது அவங்க எப்ப பாரு கடல் கடல்னு சொல்லிட்டு இருக்காங்க, மீனவ சமுதாயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே தொல்லையா இருக்கு, காதெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வந்து விக்ரம் என்ன பண்றாருன்னா, எனக்கு காது வலினால வந்து காதுல பேண்டேட் ஒட்டி இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேண்டேட்லாம் ஒட்டிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஜட்ஜி இடத்துல இப்போதைக்கு கானா வினோத் தானே இருக்காரு. அவருமே அங்கிருந்து சில கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் கிண்டல் பண்றாங்க. சரி, பார்வதி என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, பார்வதியும் வந்து சுபிக்ஷாக்கு ஆதரவா பேசல. சுபிக்ஷாவே அங்க ஜாலியா தான் எடுத்துக்கிறாங்க. இவங்க கிண்டல் பண்றதுக்கு சுபிக்ஷா பெருசா அஃபண்ட் ஆகல. பார்வதியும் ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்தா பார்வதி அதுல இருக்கவே மாட்டாங்க. பார்வதி இருந்தாலே ஏதாவது குழப்பம் தான் வரும், ஃபன்ன்றது இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் பார்வதி இருந்தும் இந்த இடத்துல ஃபன் தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல உண்மையாலேயே பாராட்ட வேண்டியது யார் தெரியுமாங்க? உண்மையா இந்த விஷயத்துல பாராட்ட வேண்டியது யாரை தெரியுமா? கண்டிப்பா சுபிக்ஷாவை தான். ஏன்னா சுபிக்ஷாக்கு 25 வயசுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வயசுல நல்லா மெச்சூரிட்டியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணு வந்து இதை வச்சு ஒரு இஷ்யூ பண்ண முடியாதா? இந்த இடத்துல பிரச்சனை பண்ணோம்னா இந்த பொண்ணு தாராளமா பண்ணலாம். ஆனா இந்த பொண்ணு ஜாலியா அவங்க சொல்றாங்க, நம்மளும் ஜாலியா எடுத்துக்கலாம்னு அந்த விஷயத்தை ஜாலியா எடுத்துக்குது. கண்டிப்பா அந்த பொண்ணு இடத்துல இந்த வீட்லயே ஒரு 3 கேரக்டரை நான் சொல்றேன், அவங்க இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப விக்ரம் வந்து இவ்வளவு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காருல இந்த சுபிக்ஷா பொண்ணை வச்சு. இப்ப விக்ரம் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிறைய காமெடி சொல்லிட்டு இருக்காரு. அவர் காமெடின்னு அவர் நம்புறாரு, எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவர் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அது வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல. இவர் காமெடின்னு மொக்க போடுறாரு அப்படின்ற மாதிரி யாராவது கேஸை கொடுத்துருக்காங்க. அது இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விக்ரம எல்லாருமே இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் அதை ஜாலியா எடுத்துப்பாரா? இதுதான் கேள்வி. நிச்சயமா விக்ரம் எடுத்துக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க காமெடியே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா விக்ரம் ஏத்துப்பாரா? நான் ஒரு காமெடியனுங்க, என்னால காமெடி பண்ணாம இருக்க முடியாதுங்க, நான் எல்லாத்தையும் காமெடியாங்க பாப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் விக்ரமன் வருதுங்க. விக்ரம் பேசியிருப்பாரா மாட்டாரா? நிச்சயமா பேசியிருப்பாரு. சரி, ரெண்டாவது ஆளை எடுத்துக்கலாம், கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பாட்டு பாடிட்டு இருக்காரா? கானா வினோத் சார், நீங்க பாட்டு பாடுறதுக்கு இந்த ஷோக்கு வரல சார், உங்க டேலண்ட்டை காட்டுறதுக்காக இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க சார், சும்மா பாடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், எங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவே லெட்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சுபிக்ஷா தான் லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்ப வந்து எல்லாருமே கானா வினோத்தை ஃபன் பண்றாங்க. கானா வினோத் அதை ஃபன்னா எடுத்துப்பாரா? நிச்சயமா கானா வினோத் ஃபன்னா எடுத்துக்க மாட்டாரு. கேமரா வைப்பாரு, நான் என்ன பாட்டு மட்டுமா பாடிட்டு இருக்கேன், கேமரா வைப்பாரு, பிக் பாஸ் கிட்ட கேளு, பிக் பாஸ் சொல்லட்டும், நீ சொல்லாத அப்படின்லாம் பேசுவாரா மாட்டாரா? நான் உங்களுக்கு இது வந்து சீரியஸான இஷ்யூவே இல்லைங்க, ஜாலியான ப்ரோமோ தான். இது இப்படி மாறி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க. இதுல தான் சுபிக்ஷாவை நான் பாராட்டுறேன். சுபிக்ஷா அதை மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க. அவங்க ஃபன் பண்றாங்க, நம்மளும் ஃபன்னா எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிறாங்க. எதிர இருக்கவங்க ஃபன்னா எடுத்துக்கிட்டாதான் அது ஃபன்னு, இல்லைன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை தான். ஸோ சுபிக்ஷா மெச்சூரா அதை ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. கானா வினோத் ஏத்துக்க மாட்டாரா? இப்போ அடுத்ததா பார்வதி ஃபேன்ஸ் இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சொல்றேன். சரி, பார்வதி அங்க இருக்காங்க, பார்வதி அதை வந்து ஜாலியா எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பா அஃபண்ட் ஆயிடுவாங்க. கானா வினோத் விக்ரம் எப்படி பிரச்சனை பண்றாங்களோ அதே மாதிரி பார்வதியும் பிரச்சனை பண்ணுவாங்க, டவுட்டே வேணாம். அப்ப எல்லாருமே பிரச்சனை பண்ணக்கூடிய இடம் தான். யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு குறை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு பாடிக்கிட்டே இருக்கிறது தொல்லையா இருக்குன்னு வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, அதை ஜாலியா தான் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கடுப்பாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ள கடுப்பு கூட ஆயிருக்கும், ஆனா அந்த பொண்ணு அதை மெச்சூரா ஹேண்டில் பண்ணுது. சரி, அவங்க ஜாலியா சொல்றாங்க, நம்மளும் ஜாலியா எடுத்து போன்னு பண்ணுது. சீரியஸா எடுத்துக்கல. கண்டிப்பா வேற யாராவது இருந்தா அந்த இடத்துல சீரியஸா எடுத்திருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சுபிக்ஷாவை இந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன். உண்மையிலே பரவாயில்ல, அந்த பொண்ணு எல்லாரும் காமெடி பண்ணும்போது இதுவும் கூட சேர்ந்து காமெடிலாம் பண்ணுது, பாட்டு பாடுறேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய விஷயம் பண்றாங்க. என்னன்னா வந்து கமருதீன் வந்து நெஞ்சொலி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அரோராவும் நெஞ்சொலி வந்துருச்சா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லமா, உன் பக்கத்துல உட்காந்தா அவன் சரியா போயிடுவான்ற மாதிரி கானா வினோத் ஒரு கவுண்டரை கொடுக்குறாரு. மாத்தி மாத்தி எல்லாருமே கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபன்னா தான் இந்த ப்ரோமோவே இருக்கு. வித்தியாசமான ஆங்கிள் பார்க்கறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன். அதான் நீங்களும் அதை சொல்லுங்க. 3 பேர், அந்த 3 பேருக்கு இதே மாதிரி வந்திருந்தா அவங்க சாதாரணமா எடுத்திருப்பாங்களா இல்ல பிரச்சனை பண்ணுவாங்களான்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. நானுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.